மேட்டூர் அணையின் நீர்த்திறப்பானது 45,000 கன அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு படிப்படியாக 60,000 கன அடி வரை உயர்த்தப்பட வாய்ப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெனித். விவரம் என்ன? மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடி எட்டியுள்ள நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு நீர்வளத்துறை சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டில் மேட்டூர் அணை 7வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை அக்டோபர் 20ஆம் தேதி எட்டியது. இதனை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் மதகு வழியாக தற்பொழுது 45,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 60,000 கனஅடி வரை அதிகரிக்கப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ள நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மேட்டூர் அணையின் 16 கண் மதகுகள் முன்புள்ள அந்த முக்கியமான பகுதிகளான சாகமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், வஉசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் தாழ்வான இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும், செல்ஃபி எடுப்பதற்கோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவதற்கோ ஆற்றில் இறங்கி போட்டோ எடுப்பது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. அணை 7வது முறையாக எட்டியுள்ள நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு அணையை 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தீயணைப்பு துணை வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். ஜெனித், உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.